இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு கொரோனா வைரஸ் மாதிரி கொழுக்கட்டை செய்யலாமாங்க. அதுக்கு பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடலாம் 1/2 கப்பு. அதுக்கப்புறம் 1 கப் அரிசி மாவு, 1 பிஞ்ச் சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு சுடுதண்ணி ஊற்றி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாங்க. மாவு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய் விட்டுட்டு நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு 1 கப் தேங்காய் துருவல், 3/4 கப் வெல்லம் போட்டு கடைசி ஏலக்காய் பவுடர் போட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாங்க. மாவு 10 நிமிஷம் நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழை இலையில் நெய் தடவி நம்ம மாவை நல்லா அழுத்தி வச்சு உள்ளே ஸ்டஃபிங் வச்சு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். கொழுக்கட்டை உருண்டை நான் ரவுண்ட் ஷேப்புக்கு தான் ரெடி பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற பச்சரிசி மேலே ஒரு உருட்டி எடுத்தோம்னா பச்சரிசியெல்லாம் உருண்டை மேலே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி ஒரு நல்லா சூடு பண்ணி வச்சுக்கிறேங்க. அப்புறம் இட்லி பாத்திரம் குழியில் வெத்தலை வச்சு அதுக்கு மேலே கொழுக்கட்டை உருண்டைகளை வச்சு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா உங்களுக்கு சூப்பரான கொரோனா வைரஸ் கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இது ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.